நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 4 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. ராசியை பார்ப்பது அதை விட சிறப்பு. ராசியும் பார்க்குறார், ராசிநாதனையும் பார்க்குறார். 7ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான், 7ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அப்போது எல்லாமே சிறப்பாக இருக்கிறதால இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்கும், அம்சமாக இருக்கும். நினைக்கிறத சாதிக்க முடியும், வெற்றி வாய்ப்பை பெற முடியும், நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும், சந்தோஷத்தை பெற முடியும். குடும்ப ரீதியாக வேலை விஷயங்களில், தொழில் விஷயங்களில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலனை எதிர்பார்க்க போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களை பொறுத்தவரையிலையும் சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் ஒரு பதவியில் இருப்பீங்க, கௌரவ பதவின்னு சொல்லக்கூடிய. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் உங்களுக்கு மெருகூட்டக்கூடிய ஒரு அமைப்பு, பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். குறிப்பாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். சினிமா இண்டஸ்ட்ரியில், அதாவது சினிமாவுக்கு அதாவது கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சரி, தொலைக்காட்சி, சினிமா இதில் இப்போ வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் சுக்கிரனுடைய ஆதிக்கம், கலைத்துறை, சினிமா, டான்ஸு, இது நாடகம், இயல், இசை, எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். எந்த துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப் போகிறது. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. பணம் பல வகையில் கொட்டுன்னு கொட்டப்போகுது. ஆனாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வாக்கு சாதுரியம் வேணும். ஏதாவது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. வென்றுட்டா பிரச்சனை இல்லை, அது கொல்லு போயிட்டால் பிரச்சனை இல்லை. கொல்லும்னு சொல்கிற போது ஏதாவது பிரச்சனை வருமில்ல, அதனால் எச்சரிக்கையாக பேச வேண்டும். குடும்பத்திலே மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி 3ஆம் இடம் சூப்பராக இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, பெண் பிள்ளைகளாக இருந்தால் ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லை ஆர்னமெண்ட்ஸு, நகைகள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேருக்கும், அதாவது கேமராமேன், டெக்னீஷியன், அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். சூரியன் பொறுத்தவரையே 4ஆம் இடம் பகை வீட்டில் இருப்பதால் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். பேலன்ஸ்டு டயட் அதுதான் தேவைப்படுகிறது. மற்றபடி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் சிவனுடைய கடாட்சத்தால் உங்களுக்கு இந்த வாரம், குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இந்த வாரம் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. 6ஆம் இடம் ராகு பகவான் இருக்கிறார். வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருன்னு சொன்னால்
35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேடல்கள், அவங்களுடைய வேலைவாய்ப்பு, உத்தியோகம், இல்லை எக்ஸாம் எழுதுவாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க, ஐபிஎஸ்சி, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி, இப்படி பேங்க் எக்ஸாம் எதை எழுதினாலும், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, டெஃபினட்டாக நீங்கள் சாதிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இது வரைக்கும் 10ஓட 11 இருந்த நீங்கள் இப்போ நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு, அதாவது ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்தவர் ஒரு பெரிய ஆஃபீஸர் ரேங்க் வரக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக எடுத்து இந்த கிரகங்கள் உங்களுக்கு தரும். அதே நேரத்தில் 7ஆம் இடம் குரு பகவான் இருக்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் தான் சண்டை சச்சரவு வரும். ஆனால் 7ங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் ஸ்தானம் சிறந்து விளங்க போகிறது. தொழிலில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டு ரெட்டிப்பு வருமானத்தை ஈட்டப் போகிறீர்கள். இது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற இன்னும் பிற எத்தனையோ துறைகள் இருக்குது. அத்தனை துறைகளிலும் வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான ஒரு காலகட்டமாக இது அமையப் போகிறது. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், இரட்டிப்பு லாபம். வேலை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். மேலதிகாரி, சக ஊழியர்கள், நிர்வாகத்தின் மூலம் ரெகக்னேஷன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி உங்களுக்கு கௌரவிப்பார்கள். நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் ஆகி கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரீங்க. இப்போ தூக்கம் என்பது இருக்காது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது.